பொதுவா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் இன்செக்யூரிட்டீஸ் ஆர் நெகட்டிவ் திங்கிங் கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய், அஜித் லைக் பர்சன்ஸ்க்கும் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்செக்யூரிட்டீஸ்ங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணனால தான் அவங்க லைஃப்ல இந்த அளவுக்கு ஷைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளும் எப்படி நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை ஹேண்டில் பண்றோங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் நான் தான் உங்க சிசாம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சில பேருக்கு இன்செக்யூரிட்டிஸ்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட்டு இன்செக்யூரிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அதோட டைப்ஸும் பார்த்துருவோம். ஸோ இன்செக்யூரிட்டி மீன்ஸ் those annoying voice on our head which makes us to feel not good enough. தமிழில் சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத விஷயத்தை பற்றி பயப்படுறதுக்கு பேர் தான் இன்செக்யூரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஒரு காமனான இன்செக்யூரிட்டி இருக்கு. என்னன்னா வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் அஸ், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலையும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா 80% ஆஃப் இன்செக்யூரிட்டியை நம்ம கடந்துட்டோம்னு அர்த்தம். அதை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்செக்யூரிட்டியோட ரூட் காஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம எப்படி நம்மளோட இன்செக்யூரிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ சின்ன வயசுலயோ உங்களை பாடி ஷேமிங் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்க மனசளவுல ஒரு கில்ட்டினஸ் ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அது காலப்போக்கில் அதுவே ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக் இருக்கு. லைக் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுத்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை ஈஸியாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது அதிகமான ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக அந்த ஸ்டேஜில் ஏறி எல்லார்ட்டையும் பேச உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், நம்மளால ஸ்டேஜ் ஏறி பேச முடியும்னு. ஸோ அப்படி நீங்கள் ரெகுலராக ஏறி பேசிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் சுத்தமாக காணாமல் போயிடும். இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. லைக் ரியாலிட்டி செக் மெத்தட். இது என்னென்னா, எப்பயாவது உங்களுக்கு ஒரு இன்செக்யூரான தாட் வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த தாட் ஆக்சுவலி ட்ரூ தானான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் இன் கிளாஸ். நம்ம எல்லாருக்குமே கிளாஸில் இருக்கும்போது சில டைம் டவுட் வரும். பட் அந்த டவுட் கேட்கவே நமக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகும். பிகாஸ் இந்த டவுட் கேட்குறனால நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிச்சுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி தான் காரணம். பட் ரியாலிட்டியை யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி வேறு யாராவது கொஷின் கேட்கும்போது ஈவன் அது தப்பாகவே இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கோமா, பரவாயில்லையே அவங்களோட மனசில் பட்டதை அவங்க கேட்குறாங்களேன்னு அப்ரிஷியேட் தான் பண்ணியிருப்போம். லைக்வைஸ் நம்மளும் ஏதாவது தவறான கொஷினோ இல்லை கரெக்டாக தான் கேட்குறோன்னா எல்லாரும் அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரியாலிட்டி செக் மெத்தடை எந்த விஷயத்துக்குனாலும் ஈஸியாக உங்களோட இன்செக்யூரிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லிமிட்டட் நெகட்டிவ் இன்புட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினை ஒரு மொபைலாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மொபைலில் நீங்கள் வைரஸ் உள்ள ஃபைல்ஸாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி கிராஷ் ஆயிரும். த சேம் வே உங்கள் பிரெயினில் எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இன்சர்ட் ஆகிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பை இன்னொருத்தங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணுறது, ஃபுல் ஆஃப் ட்ராமாஸ் அண்ட் ஃபைட்ஸாக இருக்கிற டிவி ஷோஸை பார்க்குறது, தென் பீப்புள் அரவுண்ட் யூ லைக் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமும் தான் உங்களோட இன்செக்யூரிட்டிஸுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு ஓவர் கம் பண்ணலாம். லைக் நெகட்டிவ் கண்டென்ட் தரவங்களை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் ஆர் பாசிட்டிவ் கண்டென்ட்ஸ் தரவங்களை ஃபாலோ பண்ணலாம். தென் உங்களோட ட்ரீம்ஸுக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.